Hi guys, welcome to the Catch Creators. நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா வந்துட்டு குட் பேட் அக்லியோட ரிவ்யூ தான் பார்க்க போறோங்க. தல ஸ்டைல்ல சொல்லணும்னா வாங்க வீடியோக்குள்ள போயிடுவோம். ரொம்ப நாளா ஏகே ஃபேன்ஸ்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஒரு ஃபேன் பாய் சம்பவம் மூவி பார்க்கணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அது எங்க எல்லாரையும் திருப்பி பெற்றுச்சுப்பா. ஒன்லைன் ஸ்டோரி தாங்க, அது அவ்வளோ மாசம் சூப்பரா கொண்டு போயிருந்தாங்க. இன்ட்ரோடக்ஷன் எப்படி இருந்ததுன்னா வந்துட்டு ஸ்டார்டிங்க என்னடா தலையை காணும் அப்படின்லாம் கேட்குறாங்க. இது தலைன்ற வேர்ட்ஸ் அங்கன்னு யூஸ் பண்ணியிருக்காங்க தான், ஆனால் பயங்கரமான ஒரு ஓஜி சம்பவங்க இந்த மூவி. ஃபேமிலி மூவிங்க, இது வந்துட்டு ஆக்ஷன் சம்பவம் நிறைய இருக்குங்க. இந்த மூவி பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏகேக்கான ஒரு யூனிவர்சலுங்க, அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. வாலி, பில்லா, அதுக்கப்புறமா மங்காத்தா, இந்த ரெஃபரன்ஸ்லாம் பயங்கரமாக வச்சு கொடுத்துருக்காருங்க. ஆதிக் ராமச்சந்திரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஃபேன் பாய் சம்பவமே பண்ணியிருக்காருங்க. அதாவது ஒரு கேங்ஸ்டருங்க, அந்த கேங்ஸ்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியிருக்காரு. அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது அவரு இந்த கேங் வாரு அதுலலாம் ஈடுபடக்கூடாது அப்படின்னு அவங்க ஒய்ஃப் சொன்னதுனால அவங்க ஜெயிலுக்கு போயிட்டு சரண்டர் அடிச்சுட்டு திருப்பியும் வந்துட்டு ஓல்டு மெமரிஸ்லாம் அழிச்சிட்டு புது ஆளாக திருப்பியும் வெளில வராங்க. அவர் புது ஆளாக ஜெயிலுக்கு போயிட்டு 18 வருஷமா ஜெயிலுள்ள இருந்து வெளில வரும்போது அவர் பையனை பார்க்கணும். லைட்டாக அப்பா சென்டிமெண்ட் எனக்கோங்க, அந்த சென்டிமெண்ட் அட்டாச் ஆகுமான்னு கேட்டிங்கன்னா சூப்பராக அட்டாச் ஆகுங்க. அவனோட பையனை வந்துட்டு லாஸ்ட்டில் பார்க்கும்போது அந்த எமோஷன்ஸு எல்லாம் சூப்பராக இருந்ததுங்க. சாங்ஸ்லாம் கூட வச்சிருந்தாங்க, அவ்வளோ வைப் மெட்டீரியலாக இருந்ததுங்க. அந்த சாங்ஸ்லாம் கரெக்டான எந்தெந்த இடத்துலலாம் சிங்க் ஆகுமோ அந்தந்த இடத்துல பழைய சாங்ஸ் வச்சிருக்காங்க. பார்த்தீங்கன்னா வந்துட்டு கேமியா சிம்ரன் மட்டும்தாங்க பண்ணியிருக்காங்க, ஒரே ஒருத்தர் தான். ஆனால் சிம்ரன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு வாலி மூவியில் ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரும் வரும்போது ஒரு சாங் வரும் பார்த்தீங்களா, அந்த சாங்கும் வந்திருந்ததுங்க. அண்ட் வந்துட்டு இது தலையோட படம் தான் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா தளபதியோட படம் தான் இருக்குங்க, ரெஃபரன்ஸாக இருக்குங்க. 3 இடத்துல ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாலிவுட் மூவிஸு ஜப்பானில் அங்கெல்லாம் போயிட்டு சுற்றிட்டுலாம் வந்திருப்பாருங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு மலேசியாவே வந்துட்டு ஒரு காலத்தில் அவர்கிட்ட தான் கண்ட்ரோலில் இருந்தது அப்படின்னு வேறு சொன்னாங்க. ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ என்ன ஒருவேளை இருக்குமோ ஒருவேளை இருக்குமோ சிறுமிக்கிட்டே தெரியல, என்ன விஷயம்? ஒருவேளை இருக்குமோ டவுட்டா இருக்குங்க. என்ன மலேசியாவில் யாரு ஜில்லா, அவர் வந்துட்டு ஒரு பில்லா, அதுதான் அந்த ரெஃபரன்ஸ்ல இருந்தது. ஒரு கார் சேசிங்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ரேப் சாங் வரும், அப்பெல்லாம் சீட்ல உட்காரவே முடியாதுங்க, நம்மலாம் ஏறி நினைச்சு ஆடிக்கிட்டே இருக்கிறோம் போலதான் தோணுங்க. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்கை பத்தி சொல்லி ஆகணுமே. அர்ஜுன் தாஸோட ஆக்டிங்ல மூவில ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க, கண்டிப்பா போய் தியேட்டர்ல போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. நீங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு படத்துல எந்த இடத்துலயும் லாகே வராதுங்க. இந்த படம் பாத்தீங்கன்னா கமர்ஷியல் மூவிங்க, இது பாத்தீங்கன்னா எந்த இடத்துலயும் லாகே வராது, அவ்வளோ சூப்பரான ஒரு மூவிங்க. இப்போ ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்க அந்த சீச்சி சாங்கு, அந்த சாங்லாம் வந்து இருந்ததுங்க. அப்புறமா ஆலுமா டோலுமா சாங்கு, பாய் 10 கிலோ கறி வேணும் பாய், அதெல்லாம் வேற மாதிரி இருந்ததுங்க. நீங்க வந்துட்டு ஒரு ஏகே ஃபேனா இல்லை, நான் விஜய் ஃபேனா அஜித் ஃபேன் அந்த மாதிரி வரீங்கன்னா இந்த படத்துல வந்துட்டு நான் லாஜிக்கோட தான் பார்ப்பேன் அப்படின்னா இந்த படம் உங்களுக்கு கண்டிப்பா செட் ஆகாதுங்க. ஏன் மீன்ஸ் இந்த படத்துல லாஜிக் வந்துட்டு கொஞ்சம் இல்லாம தான் இருக்கும். அதுக்குன்னு வந்து லாஜிக்கே இல்லை நான் படத்துக்குலாம் போக மாட்டேன் அப்படின்னு நினைச்சிங்கன்னா வந்துட்டு இந்த படத்தை போய் கண்டிப்பா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. ஏகே ஃபேன்ஸுக்கு ஒரு விருந்துங்க இந்த படம். இந்த காதல் பாய் மூஞ்சியை பார்த்துட்டு பிரியாணி சாப்பிட போனால் அப்படி தம்பி போகிற வெளில சாப்பிட்டுக்கோங்க. பாய் 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 எம்டி சார். முக்கியமாக சினிமாட்டோகிராஃபி பார்த்தீங்கன்னா வந்துட்டு அவ்வளோ பயங்கரமாக இருந்ததுங்க. எடிட்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இந்த வருஷத்தில் மோஸ்ட் கேங்ஸ்டர் மூவியாக இந்த மூவி தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேங்க. ஒரு பொண்ணை வச்சுதாங்க கதையே வருது. அதாவது ஹீரோவோட பையன் ஒரு பொண்ணை லவ் பண்ணிட்டு இருப்பான், அதை வச்சு அந்த பொண்ணை வச்சுதான்
கதை ஃபுல்லாக வரும். லாஸ்ட்டில் ஒரு ட்விஸ்ட் வேறு இருக்குங்க அந்த பொண்ணை வச்சு. ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு குட்டுன்னு போடுவாங்க. இப்போ நடக்கிற ஸ்டோரியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு பேடுன்னு போடுவாங்க. லாஸ்ட் ஃப்ரீக்வன்ஸில் கிளைமேக்ஸ் சீனில் அக்லின்னு போடுவாங்க பாருங்களேன். அப்படியே அஜித் சார் அப்படியே ட்ரிஃப்ட்லாம் போட்டுக்கிட்டு செம்ம மாசாக ஃபைட் பண்ணிக்கிட்டு பயங்கரமாக இருக்குங்க. அதாவது பார்த்தீங்கன்னா விடாமுயற்சியில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கை எப்போ தட்டலாம் எப்போ கத்தலாம் அந்த மாதிரி சீன்லாம் நிறையாவே இல்லைங்க. இப்போ இந்த மூவி குட் பேட் அக்லி மூவியில் ஆதிக் ரவிச்சந்திரன் அப்படியே போட்டு செதுக்கிருக்காங்க. கையே எனக்கெல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க. கை தட்டி கூச்சல் போட்டு நல்லா டான்ஸ் எல்லாம் ஆடி பயங்கரமா மாஸ் பண்ணி விட்டாருங்க. மியூசிக்கை பற்றி சொல்லணுங்க. ஜிவி பிரகாஷ் போட்டு தள்ளி இருக்காங்க மியூசிக் இல்லைன்னா இந்த படம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு கொஞ்சம் சுமாராக தான் போயிருக்கும். இது வந்துட்டு பிஜிஎம்லாம் பயங்கரமா பில்லா மியூசிக்கு. அதுக்கப்புறமா வந்துட்டு ஆலமா டோலுமா சாங்கு, அந்த சாங்லாம் வந்துட்டு ரீமேக் எடுத்த மாதிரியே இருந்தது. ஜெயிலில் ஒரு சாங் ஆடுவார், அதுவும் ரீமேக் பண்ணி தான் எடுத்திருந்தாரு. அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா ஷோக்கு முன்னாடியே ஒரு விக்ஸ் மாத்திரை போட்டுக்கோங்க. விக்ஸ் மாத்திரை சாப்பிடுங்க, கிச்சு போட்டுங்க. அதுக்கப்புறமா வெளில வரும்போது ஒரு விக்ஸ் மாத்திரை போட்டுக்கோங்க. அப்போ தான் தொண்டாளி சரியாகுங்க. நானும் அந்த மாதிரி தான் கத்தி ஃபேன்ஸில் கத்தி பார்த்தாங்க. நானும் அந்த மாதிரி தான் பார்த்தேன். எனக்கும் தொண்டாளிங்க. அஜித்தோட மூவிலேருந்து தான் ரெஃபரன்ஸ் எடுத்துப்பாரு நான் நினச்சேங்க. ஆனால் பேன் இண்டியா மூவிலாம் எடுத்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்காருங்க. ஏகே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ரெட் டிராகன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளாஷ்பேக் ஸ்டோரியில் சொல்கிறாங்க. அர்ஜுன் தாஸ் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நடக்கிற ஸ்டோரியில் பிளாக் வூல்ஃப் அப்படின்ற ஒரு நேம் வச்சு கூப்பிடுறாங்க. அந்த காரை எப்படி தான் மாடிஃபை பண்ணாங்களோ, ஹாலிவுட் மூவிஸில் இருந்து தான் எடுத்து அந்த காரை மாடிஃபை பண்ணுறதுக்கு அதுலேருந்து ரெஃபரன்ஸ்லாம் எடுத்திருக்காங்க. ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு ஒரு சல்யூட்ங்க. IC Private 46 for Captain Jagdish reporting, sir. Battalion Kerala Terminus salute. நீங்கள் டிக்கெட் என்னமோ 200 ரூபாய் கொடுத்து தாங்க வாங்கியிருப்பீங்க. ஆனால் 1000 ரூபாய்க்கு படம் பார்த்த மாதிரி இருக்குங்க. அவ்வளோ ஆக்ஷன் ஃபிலிம்ங்க. எப்படின்னு நான் சொல்கிறேன்னா, ஏகேவோட எல்லா மூவிஸையும் எடுத்து ரெஃபரன்ஸாக வச்சுருக்காருங்க. கிட்டத்தட்ட ஒரு 5, 6, 7, 10 எவ்வளோக்குள்ளலாம் தெரிலங்க. ஆனால் வந்துட்டு ஃபுல் பேக்கேஜாக ஒரு மீல்ஸாக ரெடி பண்ணி நம்மளுக்கு கொடுத்துருக்காருங்க. ஒரு சீன் நாங்களே பார்த்துட்டு ஷாக் ஆகிட்டோங்க. அதாவது அவரோட ஐடென்டிஃபிகேஷன் பழையது மெமரிஸ்லாம் அழிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு பாஸ்போர்ட்டு எடுப்பார். அதில் டேவிட் பில்லான் இருக்கும், இன்னொன்றுல தீனானும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்து நான் ஷாக் ஆகிட்டேங்க. எவ்வளோ யோசிச்சிருக்காரு இந்த ஆதிக் ரவிச்சந்திரன். அதாவது ஃபேன்ஸுக்கு எந்தெந்த இடத்துல எந்தெந்த ஃப்ரீக்வன்சிலே இந்த மியூசிக்கு, அதுக்கப்புறமா பழைய 80s 90s சாங்ஸ்லாம் இருக்குது. அந்தந்த சாங்ஸ்லாம் எங்கெங்கே வச்சா பிடிக்கும். ஒரு ஃபேன் பாயாக இருந்து பண்ண சம்பவம் தாங்க இந்த படம். இது ஃபேன் பாயாக வச்சு பண்ணதுனால எந்தெந்த இடத்துல அவரோட ரெஃபரன்ஸ் வைக்க முடியுதோ அந்தந்த இடத்துல கிரியேட்டிவிட்டியாக பண்ணியிருந்தாருங்க ஆதிக் ரவிச்சந்திரன். கமலோட சாங்கு ஒரு சீனில் ஃபைட் சீன் ஃபுல்லாக வருதுங்க. அதுக்கப்புறமா ஒருத்தர் தான் அந்த சாங் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்துட்டு 2 வெர்ஷனில் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்னொரு ஹாலிவுட் மூவி ரெஃபரன்ஸும் இருக்குது. 3 பேர் ஹாலிவுட் மூவியோட ரெஃபரன்ஸும் இருக்குங்க. அது சஸ்பென்ஸுங்க. நீங்கள் தேட்டரில் போய் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணால் தான் கூஸ் பம்ப்ஸாக இருக்கும். கண்டிப்பாக போய் படத்தை பாருங்க. அர்ஜுன் தாஸோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டாக காமெடி ஷர்ட்ஸும் கொடுத்துருந்தது, லைட்டாக வந்துட்டு சீரியஸான ஷர்ட்டும் வந்தது. அதாவது எப்படின்னா ஃபைட் சீனில் வந்துட்டு பயங்கரமாக ஃபைட் பண்ணுறாரு, நல்லா பேசுகிறாரு. ஃப்ரீயாக இருக்கிற டைமில் ஒருத்தவர் இந்த சாங்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த மாதிரிலாம் போட்டு வைப் பண்ணிவிட்டு கொஞ்சம் காமெடி ஷர்ட்ஸ்லேயும் வருது. முக்கியமாக அர்ஜுன் தாஸ்லேயும் வந்துட்டு ஒரு சர்ப்ரைஸ் இருக்குங்க. அது நீங்கள் கண்டிப்பாக தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பார்க்கணும். சூப்பராக இருக்குங்க. இந்த கேரக்டர்ஸ்க்கு அந்தந்த ரோல் கரெக்டாகவே கொடுத்துருந்தாங்கங்க. ஓவர் ஹைப்பாகவும் இல்லாமல் மிடில் ரேஞ்சில் தாங்க இருக்குது. அதுவும் இல்லாமல் அந்த ஹைப்பெலாம் வந்துட்டு பக்காவாக செட் ஆகிருக்குங்க. அஜித்தோட கெரியர்லேயே வேற லெவல் ஒரு கலெக்ஷன்ஸை எதிர்பார்க்குங்க இந்த படம். அஜித் சாரோட கெரியர்லேயே இந்த மூவி பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமான கலெக்ஷன்ஸ் கண்டிப்பாக வருங்க. சர்ப்ரைஸ் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க. இந்த மூவி நீங்கள் பார்த்துட்டு உங்களோட கருத்தை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை தட்டி விட்டுருங்க.